சினிமா தகவல் நிகழ்ச்சியோட இணைஞ்சிருக்கிறீங்க வியூவர்ஸ். கடந்த சில நாட்களாக தமிழ் சினிமா கடும் தூக்கத்தில் ஆழ்ந்திருக்கிறது. சினிமா ரசிகர்கள் கொண்டாடிய திரைக்கதை ஜாம்பவான் பாக்யராஜ் அவர்கள் திடீரென உடல்நலக் குறைவால் உயிரிழந்திருக்கிறாங்க. உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் கூட பரவாயில்லை, நன்றாக இருந்தவர் திடீரென இறந்து விட்டாரே அப்படின்னு எல்லோருமே கடும் அதிர்ச்சியிலும் தூக்கத்திலும் இருக்கிறாங்க என்று நடிகர்கள் சூர்யா, கார்த்தி, அர்ஜுன் தாஸ், லெஜண்ட் சரவணன், நடிகை அதுல்யா, குஷ்பு அப்படின்னு சொல்லி பிரபலங்கள் பாக்யராஜ் அவர்கள் வீடு சென்று சாந்தனுவுக்கு ஆறுதல் கூறி வராங்க. இந்த நிலையில பாக்யராஜனுடைய மகனும் நடிகருமான சாந்தனு வெளியிட்ட பதிவில், உங்களுக்கான எனது நன்றியை 26 அல்லது 247க்குள் எப்படி அடக்கிவிட முடியும்? மெய்யாகவே என் உயிர் வரை நீடிக்கும் நன்றி இது. என் திருமணத்துக்கு தாலி எடுத்து தந்து என் மகிழ்ச்சி திருநாளை துவக்கி வைத்தீர்கள். அதற்கே நான் இன்னும் நன்றி சொல்லி தீரவில்லை. அதற்குள் என் வாழ்வின் துரதிர்ஷ்ட துக்க தினமான என் தந்தையின் மறைவுக்கு ஆறுதல் சொல்ல வந்த நீங்கள் பதவி சார்ந்த அந்தஸ்தை ஒதுக்கிவிட்டு பதவி சாக மண்டிக்கிட்டு அம்மாவிடம் ஆறுதல் சொன்னதில் நான் நெகிழ்ந்து விட்டேன். அரசு மரியாதை, மரணத்திலும் மரியாதை ஒரு கலைஞனுக்கான இமாலயமாக பேருக்கேற்ற கம்பீரமான மரியாதையை என் தந்தைக்கு நீங்கள் தந்ததை என் இறுதிக்குள்ளும் நன்றியோடு நினைத்துக் கொள்வேன். இப்போதைக்கு வேற என்ன சொல்ல, இதயம் கூப்பிய நன்றி அண்ணா அப்படின்னு பதிவிட்டிருக்கிறாங்க. அடுத்த சினிமா தகவல் என்ன அப்படின்னு சொன்னா, சினிமாவில் களமிறங்கிய வேகத்தில் பெரிய வெற்றி படங்களை கொடுத்தவர் தான் நந்திதா ஸ்வேதா. இவரை பார்த்ததுமே ரசிகர்கள் குமுதா ஹாப்பி அண்ணாச்சி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இதற்குத்தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா என்ற படத்தில் விஜய் சேதுபதி இவருக்காக கூறிய டயலாக் செம்ம ஃபேமஸ் ஆனது. இதற்கு பின் அடுத்தடுத்த படங்களில் நடித்து வந்த நந்திதா தெலுங்கு சினிமாவில் நடித்து பிரபலமானார். 1.4 மில்லியன் ஃபாலோவர்ஸ்களை வைத்திருக்கிற நந்திதாவின் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு மாத கட்டணம் நபர் ஒருவருக்கு ரூபாய் தொகையை நிர்ணயித்து 80க்கும் மேற்பட்டவர்கள் அதில் இணைந்திருக்கின்றனர். குறைந்தபட்சம் 40,000 முதல் 1,00,000 வரை இதன் மூலம் நந்திதா சம்பாதிக்க வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில இன்ஸ்டாகிராமில் ரசிகர்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிற நந்திதா, ரசிகர் ஒருவர் ஏன் சப்ஸ்கிரிப்ஷன் ஆரம்பிச்சிருக்கிறீங்க, என்னவெல்லாம் பதிவிடுவீங்க அப்படின்ற கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு நந்திதா, நான் ஏன் சப்ஸ்கிரிப்ஷன் ஆரம்பித்தேன், இதுதான் எல்லாருடைய கேள்வியா? இது பப்ளிசிட்டி வேறு ஆகிவிட்டது. இன்ஸ்டாகிராம் இந்த சப்ஸ்கிரிப்ஷனை ஆரம்பித்த போதே எப்பவே ஆக்டிவேட் பண்ணிவிட்டேன். அவ்வளவெல்லாம் போஸ்ட் போடவில்லை. எக்ஸ்க்ளூசிவ் என்பது தெரியவில்லை. அதை பற்றி பேசவும் விருப்பமில்லை. நான் இன்னும் பப்ளிக்காக என்ன வீடியோவும் புகைப்படங்களும் போடவில்லை. எனக்கு அது ஸ்பெஷலாக இருப்பதை பார்க்கின்றேன். சும்மா ஆக்டிவேட் பண்ணேன். சப்ஸ்கிரைபர் செக் பண்ணுங்க அப்படின்னு கூறியிருக்கிறாங்க. இதற்கு முன் யூடியூபில் சிலர் நந்திதாவின் சப்ஸ்கிரிப்ஷன் பற்றியே பேசியவருக்கு அந்த வீடியோவில் பதிலடி கொடுத்திருக்கிறாங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்துதான் நாங்கள் பார்க்க போகிற சினிமா தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், மனைவி சங்கீதா விவாகரத்து கேட்டு நீதிமன்றம் சென்ற அடுத்த சில நாட்களில் விஜய் த்ரிஷா திருமண நிகழ்ச்சிக்கு ஒன்றாக சென்றது முதல் தற்போது வரை பலரும் விமர்சித்து வராங்க. சமீபத்தில் கூட முதலமைச்சர் விஜய் பிறந்த நாளுக்கு அவருடன் சேர்ந்து கேக் வெட்டி கொண்டாடினாங்க த்ரிஷா. இந்த நிலையில சீனியர் நடிகையாக திகழ்ந்து வரும் நடிகை ராதிகாவிடம் தெலுங்கு யூடியூப் சேனல் ஒன்று பேட்டியெடுத்த போது விஜய் த்ரிஷா குறித்த கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு அவர், அரசியல் செய்ய வந்துவிட்டால் நீங்கள் மக்களுக்கான மனிதனாக இருக்க வேண்டும். எம்ஜிஆர், என்டிஆர், ஜெயலலிதா ஆகியோர் எல்லாம் சினிமாவிலிருந்து வந்தவர்கள். அவர்கள் வந்த காலகட்டம் வேறு. அவர்கள் வந்தபோது மக்களின் சிந்தனையே வேறாக இருந்தது. சமூக அக்கறை வேறாக இருந்தது. இப்போது 2026 சோசியல் மீடியா வளர்ந்துவிட்டது. பெரிய வாய்ஸ் கொடுக்கிறார்கள். அதில் எது உண்மை பொய் என்று தெரிந்து கொள்வது பெரிய வேலையாக இருக்கிறது. இப்போது அரசியலுக்கு வரும் நடிகர்களுக்கு பெரிய சவால் இருக்கிறது. ஆனால் அவர்கள் மக்களுக்கான மனிதராக இருக்க வேண்டும். மற்றபடி யாருடைய பர்சனல் வாழ்க்கையிலும் நான் சொல்லவில்லை அப்படின்னு சொல்லி ராதிகா சொல்லியிருக்கிறாங்க.